எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிடிஎஸ் என்ட்ரியோட ரிப்போர்ட் எப்படி நம்ம பாக்குறது டேலில அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிடிஎஸ் வவுச்சர் என்ட்ரி எப்படி போறது, வவுச்சர்ல எப்படி வந்து டிடிஎஸ் என்ட்ரி போட்டு அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்படி டிடிஎஸ் டிடெக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிடிஎஸ் ரிப்போர்ட் எப்படி நம்ம டேலியில ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆல்ட் ஜி கொடுத்துட்டு 26Q அப்படிங்கிற அந்த ஃபார்மை நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. 26Q அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் ரிலேட்டடான நம்மளுடைய ஃபார்முங்க. ஸோ அதனால அந்த ஃபார்ம் நான் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு எப்படி ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு டேலில இருந்து எடுக்கணும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்ம டிடிஎஸ் ரிட்டனுக்கு உண்டான டீட்டெயிலை வந்து நம்ம டேலில இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆல்ட் F2 கொடுத்து நான் பீரியட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த பீரியட் அப்போ ஒரு குவார்டருக்கு உண்டான டீட்டெயில், அதாவது 1/4 இருந்து 30 ஜூன் வரைக்கும் உண்டான டேட் கொடுத்துக்கிறேன். சென்டர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிப்போர்ட் இது இல்லை. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அன்சர்டன் டிரான்சாக்ஷன்ல எரர் காமிக்குதுங்க. ஸோ என்ன எரர் அப்படின்னா என்டர் கொடுத்து உள்ள போய் பார்ப்போம். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன ஆகுது, அனேபிள் டு டிட்டர்மைன் டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி ஃபார் லெட்ஜர் ஆர் ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஸோ ஜஸ்ட் இது என்டர் கொடுத்து உள்ள போங்க. இந்த இடத்துல சிஜிஎஸ்டி இந்த லெஜர்ல வந்து பாத்தீங்கன்னா எரர் இருக்குன்னு சொல்லி காமிக்குது. ஸோ இங்கிருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு அந்த லெஜரை வந்து ஆல்ட்ரேஷனுக்குள்ள போறேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்க டிடிஎஸ் அப்ளிகபிள் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இப்போ எப்பவுமே வந்து நம்ம டியூட்டி லெஜர் இருக்கு இல்லைங்களா, சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டிக்கு வந்து டாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாதுங்க, அதாவது டிடிஎஸ் கிடையாதுங்க. ஸோ நம்மளுக்கு எப்பவுமே டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கூட்ஸ் வேல்யூக்கு மட்டும்தான் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ 50,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் வேல்யூ அப்படின்னா அந்த 50,000க்கு தான் வந்து நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். பேலன்ஸ் அந்த சிஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி லெஜர்ல வந்து இங்க டிடிஎஸ் அப்ளிகபிள் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துடலாங்க. ஸோ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி காமிக்குது. ஸோ இங்கிருந்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு ஸோ இந்த லெஜர் ஆல்ட்ரேஷனுக்குள்ள வந்தாச்சு. ஸோ எகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்பேஸ் பார் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் காமிக்கும். நான் இங்க நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு நான் கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எரர் வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க. ஸோ அன்சர்டன் டிரான்சாக்ஷன் 0 ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு நம்ம என்ட்ரி போட்டு வச்சிருந்தோங்க, அந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சுங்க. ஸோ டிடக்ஷன் அட் நார்மல் ரேட்டும் அண்டர் எக்ஸம்ஷன் லிமிட். ஸோ இந்த 2 கேட்டகரியில வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்திருக்குது. ஸோ நம்ம என்ட்ரிஸ் நீங்க கேட்டகரி வைஸா நீங்க கொடுக்குறீங்க, அதாவது டிடக்ஷன் அட் ஹையர் ரேட்டு லோயர் ரேட்டுங்க, ஸோ 0 ரேட்டடு. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்துடுங்க டேலி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் எக்ஸம்ஷனில் ஸோ 25,000 தான் காமிக்குது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு இன்னும் டேக்ஸ் வந்து கிடையாதுங்க. ஸோ அதனால 0 இருக்கு. ஸோ இங்கே நார்மல் ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு நம்ம டேக்ஸ் பிடிச்சிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட்ல வந்துருச்சு உங்களுக்கு. இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க குவார்டர்லி ரிட்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகே, இப்போ 500 ரூபாய் வந்திருக்கு. ஸோ இங்க வந்து இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், பேமெண்ட் டீட்டெயில் வந்து நில்லா இருக்குதுங்க. ஸோ அப்போ ஒன்றும் பேமெண்ட் ஆகல, நம்ம டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி ஒரு பேமெண்ட் என்ட்ரி வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்போ. ஸோ கேட்வே ஆஃப் டேலியில வந்தாச்சு. இங்க டிரான்சாக்ஷன்ல வவுச்சர் கொடுத்துட்டேங்க. ஸோ இதுல எஃப்ஐ கொடுத்துட்டு பேமெண்ட்டுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சும்மா ஒரு டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ 12th மேல என்ட்ரி வச்சிருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2/6, ஸோ இப்போ ஜூன் மாதம் ஒரு என்ட்ரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பேமெண்ட் என்ட்ரி. ஸோ அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐ செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற இந்த லெஜர் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த டியூட்டி லெஜர் கீழே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தோம் பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது. அதனால இந்த லெஜரை நான் செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் கேக்குதுங்க. ஸோ நம்ம ப்ராப்பரா என்ட்ரி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பில் வைஸா ரெஃபரன்ஸ் கேட்குங்க, எந்தெந்த பில்லுக்கு வந்து டிடிஎஸ் பெண்டிங் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த பெண்டிங் பில் 500 காமிக்குதுங்க. நான் இதை அட்ஜஸ்ட் பண்றேன் இந்த பேமெண்ட்டை. ஸோ அகைன் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு ஸோ நான் இந்த பேமெண்ட்டை க்ளோஸ் பண்றேங்க. இப்போ டிடிஎஸ் அண்ட் கான்ட்ராக்ட் பாருங்க, இந்த இடத்துல நில் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ பேமெண்ட்ல நம்மளுக்கு லைபிலிட்டி எதுவும் கிடையாது. ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த இடத்துல செக்கா இல்லை வந்து நீங்க ஈஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா அந்த டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. நான் ஈஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலே கொடுத்து என்ட்ரியா சேவ் பண்றேங்க. ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன். திருப்பி நான் என்ன எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டேன். திருப்பி அகைன் நான் ஆல்ட் ஜி கொடுத்துட்டேன். 26Q டிடிஎஸ் ரிப்போர்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஃபார்ம் 26Q செலக்ட் பண்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஆல்ட் F2 கொடுத்து பீரியட் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், பேமெண்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டன் டிரான்சாக்ஷன் எரர் காமிக்குதுங்க. ஸோ இன்க்ளூட் ஆகல ரிட்டர்னுக்குள்ள. ஸோ அன்சர்டன் டிரான்சாக்ஷன் காமிக்குது. என்டர் கொடுத்துட்டு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன எரரா காமிக்குது அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் பேமெண்ட் வவுச்சர். ஸோ பேமெண்ட் வவுச்சர் என்ட்ரி பண்றோம், அதுக்குனால
கரெக்டான அந்த சலான் டீட்டெயில் கொடுக்கல அப்படிங்கறத சொல்லுதுங்க. ஸோ நீங்க என்டர் கொடுத்துட்டு உள்ள போனீங்க அப்படின்னா அந்த இடிடிஎஸ் பேமெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த பேமெண்ட் பண்ண சலான் டீட்டெயில் நீங்க எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய சலான் டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஆல்டிஎஸ் ஷார்ட்கட் கீங்க. ஸோ அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த கோட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்றீங்க, ஸோ அந்த பேங்க் நேம் என்ன, பிஎஸ்ஆர் கோடு, சலான் நம்பர், சலான் டேட் இதெல்லாமே நீங்க டேலிக்குள்ள கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை, நம்ம சலானை எடுத்து மேனுவலா வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. டேலியில் இருக்கிற இந்த ரிப்போர்ட்டை பார்த்தாவே நம்ம அந்த சலான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த இடத்துல கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து நீங்க மேனுவலா வந்து சலானை தேட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிக்கும் அப்படின்னா இங்க எரர் சால்வ் ஆயிரும். இன்க்ளூடட் இன் ரிட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் வந்து ஆட் ஆயிருங்க. ஸோ ஈஸியா வந்து நீங்க டிடிஎஸ் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.